இந்த வீடியோவை பார்க்க வந்த அனைத்து உறவுகளுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிலருக்கு மேல் வயிறு உப்பலாக இருக்கும். என்ன தான் நம்ம எக்ஸசைஸ் செஞ்சு உடற்பயிற்சி செஞ்சு அதை குறைக்கணும்னு நினச்சாலும் குறையவே குறையாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் எளிய முறையில் வீட்டில் இருக்கிற பொருளையே வைத்து நம்ம எப்படி இந்த மேல் வயிறை குறைக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்கு அல்சர் காரணமாக, அதாவது வயிற்றுப்புண் காரணமாக இந்த மேல் வயிறு உப்பலாக இருக்கும். முன்னாடியெல்லாம் அதிகமாக சாப்பிடுவாங்க, நல்ல செரிமானம் ஆயிரும். இந்த வயிற்றுப்புண் வந்த பிறகு கொஞ்சமாக சாப்பிட்டாலும் வயிறு நிறைஞ்சிரும், நம்மளுக்கு வயிறுமே திம்முன்னு ஒரு மாதிரி உப்பலாக இருக்கும். இந்த மாதிரி கடந்த 2-3 வருட காலமாக அப்படியே இருக்கும் ஒரு சிலருக்கு மேல் வயிறு உப்பி இருக்கிறதுக்கு சிறுகுடலில் சரியாக செரிமானம் ஆகாதது கூட ஒரு காரணமாக சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் மேல் வயிறு கொஞ்சம் உப்பலாக வீக்கமாக இருக்குங்க. அதுக்கப்புறமா சிலர் அடிக்கடி கோவப்படுவாங்க. அவங்க கோவப்படுறதுலையும் ஒரு நியாயமான காரணம் இருக்கும். அவங்க எந்த வேலை செஞ்சாலும் சரியாக செய்வாங்க. எந்த பொருளை எடுத்தாலும் கொண்டு போய் அதே இடத்துல திரும்ப வச்சிருவாங்க. ஆனால் மற்றவங்க அது மாதிரி இல்லாத பட்சத்தில் அவங்க அதிகமாக கோவப்படுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக வீட்லேயே எடுத்துக்கோங்களேன். ஒரு டீ கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த கிளாஸை டீ குடிச்சிட்டு பாத்திரம் கழுவுற இடத்துல கொண்டு போய் வச்சுருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க டீயை குடிச்சிட்டு எந்த இடத்துல டீயை குடித்தாங்களோ அந்த இடத்துலையே அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. இதை பார்க்கும்போது அவங்களுக்கு கோபம் வரும். இந்த மாதிரி அநேக விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாங்க. இன்னும் சிலருக்கு மேல் வயிறு கொஞ்சம் உப்பலாக இருக்கிறதுனால 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கூட அந்த ப்ளவுஸில் கீழ்பட்டன் போட முடியாமல் வயிறு உப்பலாக இருக்கிறதுனால அது போட முடியாமல் போகும். இந்த மாதிரியும் சிலர் கஷ்டப்படுவாங்க. இப்போ நம்ம பேசிய விஷயங்களில் எதுவாக இருந்தாலும் வீட்டு வைத்தியத்தால் எப்படி சரிப்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாங்க. இதில் 3 கிளாஸுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவேவும் 2 ஸ்பூனுக்கு மல்லி சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஏலக்காவை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம். அதே போல் மல்லி விதையும் 1-2 இடிச்சிட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை லேசாக திறந்த வாக்கில் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5-6 நிமிஷம் இதை மிதமான தீயில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் நம்ம சேர்த்த பொருட்களில் இருக்கிற சத்துக்கள்லாம் இறங்கி நம்மளுக்கு சூப்பரான ஒரு டீ நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 5-6 நிமிஷம் ஆயிடுச்சுது, நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம சேர்த்த தண்ணியுமே நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் வற்றி வரும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம 5 நிமிஷம் ஆயிடுச்சுது, நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு நம்ம சூடோடையும் இதை டீ போலையும் சாப்பிட்லாம், இல்லை வெது வெதுப்பாகவும் நம்ம சாப்பிடலாம். இப்போ இந்த டீயை நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம 3.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருந்தோம். இப்போ இந்த டீ எவ்வளவு இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். கிளாஸ்க்கு ஊற்றி அளந்து பார்த்துடலாங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு 2.5 கிளாஸ் இருக்குது. 1 கிளாஸ் நம்மளுக்கு முழுவதுமாக நம்ம சேர்த்த தண்ணி நல்லா கொதித்து நல்லா வற்றி வந்திருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம சேர்த்த பொருட்களில் இருக்கிற முழு சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கும். நாங்கள் இன்றைக்கி 3 பேர் இந்த டீயை சாப்பிட போகிறோம். அதனால் 3 பேர்த்துக்கு முக்கால் கிளாஸாக பகிர்ந்து எடுத்துக்கிறோம். இப்போ மேல் வயிறை குறைக்கக்கூடிய ஒரு டீ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டீயை எந்த நேரத்தில் குடிக்கணும் அதை சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கும் புரியுதுங்க. இந்த டீயை சாப்பாட்டுக்கு அப்புறமா நம்ம குடிக்கணுங்க. இதை குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம தூங்க போயிடலாம். தொடர்ந்து நம்ம இந்த டீயை ஒரு 10 நாள் நம்ம குடிச்சிக்கிட்டு இருக்கும் போதேவும் நம்ம வயிறு கொஞ்சம் குறையிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம். தொடர்ந்து ஒரு 40 நாள் நம்ம குடிக்கும் போது மேல் வயிறு நல்லாவே நம்மளுக்கு குறைஞ்சிருங்க. இந்த டீயை உங்களுக்கு வெறுமனே அப்படியே குடிக்க பிடிக்கலைன்னா இதோட நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் ஏதாவது கலந்து கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம்.
நாங்கள் எப்பயுமே இந்த டீ குடிக்கும் போது இது கூட இனிப்புக்காக எதுவுமே சேர்க்கறது கிடையாது. கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடாக இருக்கும் போது நைட் நேரத்தில் நான் சொன்ன மாதிரி குடிச்சிட்டு படுத்துருவோம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கலாம். சரிங்க, இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க. உங்களில் நிறைய பேருக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேங்க. பாய்.